ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி வந்து இந்த வெப் சீரிஸை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் வந்து 1980s நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது இந்த படம். அதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய 8 கொலைகள் பண்ணியிருக்காங்க. அந்த 8 கொலைகள் யார் பண்ணது, எதுக்காக அந்த 8 கொலைகள் பண்ணுறாங்க, அந்த மாற்றி எதுக்காக அந்த 8 கொலைங்க பண்ணுறாங்க, அதை வந்து டெல்லியிலேருந்து வந்த ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. इनका किसी फरसे जैसे हथियार से बेरहमी से मर्डर कर दिया गया है. 8 எபிசோட்ஸ் இருக்கும், ஒரு சீசன் தான் இருக்கும். ஆனால் அந்த 8 எபிசோடை எதுக்காக எடுத்தானுன்னு தெரியாமல் எடுத்து வச்சுருப்பானுங்க. நான் எக்ஸ்பெஷலி எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது யார் இந்த கொலையாளி அப்படின்றத 2 எபிசோட்லேயே நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் எபிசோட்லேயே 2 பேரை காட்டுவாங்க. ஒரு ஊருக்கு எல்லையில் நின்று அவங்க வந்து மறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் மேஜரான இந்த படத்தில் ஒரு வில்லன்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து 2 எபிசோட்லேயே நம்மளுக்கு காமிச்சிடுவாங்க. ஓரளவுக்கு நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமாவும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை 8 எபிசோடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அது 2 எபிசோட்லேயே அவனுங்க இவங்க தான் கொலைகாரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க எதுக்காக இவங்கெல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட த்ரூ அவுட் த வெப் சீரிஸோட ஸ்டோரியே. அவ்வளோவா சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்ட்ராகேஷன்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காகவே போகும். சில எபிசோட்ஸ் வந்து நல்லாவே கிராஃப் வந்து ஹையில் இருக்கும், சில எபிசோட்ஸ் வந்து கிராஃப் வந்து டவுனாக இருக்கும். அடல்ட் கண்டென்ட்னால் அவ்வளோவே அடல்ட் கண்டென்ட் கிடையாது. மோஸ்ட்லி இதில் வெட்டுறது குத்துறது இருக்கிறதுனால ஏஜ் ரேட்டிங் கொஞ்சம் 16+ இருக்கலாம், 18+ இருக்கலாம் தெரில. பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான். ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் ஆவரேஜாக பார்க்கணும், 8 எபிசோட் நான் பார்க்கணும், ரொம்ப எல்லா வெப் சீரிஸும் நான் பார்த்துட்டேன், எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இந்த வெப் சீரிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நிறைய நல்ல வெப் சீரிஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2-3 வெப் சீரிஸை வந்து ரிவ்யூ போட வேண்டிய இது இருக்குது. நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லாருமே ரிவ்யூ போட்டாங்க. எனக்கு ஏன்னா ஒர்க்கும் அது மேனேஜ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நிறைய வெப் சீரிஸ்க்கான ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காதீங்க. ஓகேவா? ஆவரேஜாக அந்த படத்தோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5க்கு ஒரு 2.8 கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, டீசெண்டான ஒரு படமாக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து யாரையுமே அடிக்க மாட்டார். கடைசி கண்டுபிடிக்க வரைக்கும் கடைசி 7th எபிசோடு தான் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த எபிசோடில் தான் ஒருத்தரை மட்டும்தான் அடிப்பாரே தவிர யாரையுமே அடிக்க மாட்டார். சைலண்ட் கில்லராகவே இருப்பார் நம்ம ஹீரோ. அந்த மாதிரி கேரக்டர் தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸில் ஹீரோவை. ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஹீரோயின் யாருமே இல்லை, ஹீரோ தான் மெயின் கேரக்டர் லீட் பண்ணுறாப்புல. அவர் டெல்லியிலேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் எதுக்காக இந்த கொலைலாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையே. ஆவரேஜாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்கே கார்த்திக்.